நான் இப்போ தான் கன்னியாகுமரியில் வந்து ஷூட்டிங் இருந்தது, நேற்று வரதா இருந்தது. அது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசணும்னு சொன்னா எவ்வளோ இருக்கு. முக்கியமா அவருடைய அந்த நட்புக்கு வந்து இலக்கணம் விஜயகாந்த் அவர்கள். அவரோட வந்து ஒரு வாட்டி பழகிட்டா வாழ்க்கை பூரா வந்து அதை மறக்கவே முடியாது. அவருடைய அன்புக்கு வந்து எல்லாருமே அடிமையாயிடுவாங்க. அதனால்தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் அவருக்காக உயிரே கொடுக்க ரெடியா இருக்காங்க. நண்பர்கள் மேலேயும் அவர் கோபப்படுவார், அரசியல்வாதிகள் மேலேயும் அவர் கோபப்படுவார். ஏன் ஊடகம் இந்த மேலேயும் கோபப்படுவார். ஆனா யாருக்கும் அவங்க மேல கோபம் வராது. ஏன் சொன்னா இந்த விஜயகாந்த் அவருடைய கோபத்துக்கு பின்னால ஒரு நியாயமான காரணம் இருக்கும், சுயநலம் இருக்காது, ஒரு அன்பு இருக்கும். அவர் வந்து ஒரு தைரியத்துக்கும் வீரத்துக்கும் இலக்கமானவர். அவர்கிட்ட பழகினவருக்கு வந்து எல்லாருக்குமே அவர் பற்றி சொல்றதுக்கு எவ்வளவோ வந்து நினைவுகள் இருக்கும். எனக்கு வந்து எவ்வளவோ இருக்காது. ஒரு ரெண்டு முக்கியமானது, எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல நான் வந்து சுயநலம் இல்லாம அங்க இருக்கும்போது நிறைய பேர், மீடியா, ரசிகர்கள், மக்கள் எல்லாருமே வந்து அங்க ரொம்ப தொந்தரவா இருந்தது. கட்டுரை பண்ண முடியல. அப்ப விஜயகாந்த் அங்க வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துல அது என்ன பண்ணாலும் தெரியாது, எல்லாரையும் வந்து அங்கிருந்து போ சொல்லி கிளியர் பண்ணி வீட்டில் வந்துட்டு என் ரூம் பக்கத்திலேயே எங்க ரூம் போடுங்க, யார் வராங்க பார்க்கலாம், நான் பார்த்துக்கிறேன் அண்ணன்னு சொன்னாங்க. அது வந்து குடும்பத்தை வந்து மறக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு வாட்டி சிங்கப்பூர், மலேசியா இந்த ஷோக்கான நடிகர் சங்கம் இந்த ஷோக்காக போகும்போது மலேசியாவில் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாம் பஸ்ல ஏறிட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் நேரமாச்சு. ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப சூழ்ந்துட்டாங்க. மீடியா எல்லாமே வரவே முடியல. ஒரு 5 நிமிஷம் திண்டாடுற அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியல. அவர் பஸ்ல வந்து பார்த்துட்டு அப்படியே இறங்கி வந்தார். இந்த டவல் போட்டு ஒரு 2 நிமிஷத்துல எல்லாரையும் ஒரு அடிச்சு விரட்டி அப்படியே ஒரு பாதியாக்கிட்டாங்க. அப்படியே பாதியாக்கி அப்படியே பூ மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சு, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நீங்க சொத்துமா இருக்கீங்களா, ஒன்றாகலையேன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளு கடைசி நாட்கள் அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேப்டன் அவருக்கு வந்து பொருத்தமான பேரு. 71 பால், அவ்வளவுதான். பல பவுண்டரிஸ், பல சிக்ஸர்ஸ், நூற்றுக்கணக்கான இடங்களை குவித்து மக்களை பதில் வச்சு விக்கெட்டை எழுந்துட்டு இந்த உலகங்கிற ஃபீல்டை விட்டு போயிட்டார். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் யார்? விஜயகாந்த் போன்றோம். வாழ்க விஜயகாந்த். நாம் உதவி வேணும்னாலும் எப்போ வேணாலும் போகலாம். அவர் பதவியில் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, படம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, கவலைப்பட மாட்டார். உடனே சம்மந்தப்பட்ட ஆளுக்கு ஃபோன் பண்ணி இவருக்கு என்ன பிரச்சனை பாருங்கண்ணே அப்படிம்பாரு. அந்தளவுக்கு திரைப்பட தொழிலையே நம்பி வந்த இளைஞர்களுக்கு உணவு கொடுத்த ஒரு அன்னதான பிரபு திரு விஜயகாந்த் அவர்கள். நடிகர் சங்கத்தில் இருந்த லோனை கமல், ரஜினியெல்லாம் கூப்பிட்டு போய் மலேசியா, சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்து பணத்தை வாங்கி பேங்கில் போட்டு கடனையும் அடைச்சவர். அப்பேற்பட்ட பேர் மாபெரும் ஒரு மனிதர். அவரை போய் நடிகர்னு சொல்றதை விட மனிதருள் மாணிக்கம்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட மனிதர். நான் அவரோட நிறைய படம் நடிச்சிருக்கேன், எனக்கு பெருமையாக இருக்குது. அவருக்கு அப்பாவை நடிச்சிருக்கேன், நண்பன் நடிச்சிருக்கேன், வேலைக்காரன் நடிச்சிருக்கேன். அத்தனை கதாபாத்திரத்தையும் அவர் எனக்கு மரியாதை கொடுத்து அன்பு செலுத்தி தான் நடிப்பார். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதரை இழந்து விட்டோம். லண்டன்லேருந்து, கேனடாலேருந்து, சிலோன்லேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு. உலகத் தமிழர் அத்தனை பேரும் அவரை பற்றி விசாரிக்கிறாங்க. அந்தளவுக்கு உயர்ந்த ஒரு மனிதர்.
அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். வணக்கம். ஒரு நடிகரை மட்டும் இல்லை, ஒரு மனிதராக அவர் வந்து நம்ம எல்லாமே இழந்திருக்கோம். இன்றைக்கி தமிழும் இழந்து நிற்குது. அந்த வானத்தை போல மனம் படித்த ஒரு மனிதர்னால் அது கண்டிப்பாக வந்து விஜயகாந்த் சார் தான். நான் எல்லாமும் கொண்ட ஒரு 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 மனிதர். தன்னோட நல்ல குணங்கள், அன்பு, பாசம், அதே மாதிரி ஆளுமை திறன், தன்னோட கட்சி தொண்டர்களை வழிநடத்தும் விதமாகட்டும், இல்லை ரசிகர்கள் வழிநடத்தின விதமாகட்டும், இல்லை எங்களோட நடிகர் சங்கத்தை இன்றைக்கி வந்து ஒரு நடிகர் சங்கம் இருந்து இயங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு வந்து விஜயகாந்த் சார் தான் காரணம். அவரோட வழிகாட்டல் தான். அவர் இல்லாமல் வந்து இன்றைக்கி நாங்கள் யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 20 வருஷமாக இருக்கேன். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் விஜயகாந்த் சாரை பற்றி. எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் சார் மட்டும்தான் மாதம் ஒரு முறை தன் ரசிகர்களுக்காக ஒரு நாள் மாதம் ஒரு முறை ஒதுக்கி தன் ரசிகர்களுக்கு மட்டுமே காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு தன் ரசிகர்களுக்கு ஒரு நாள் மாதம் ஒரு முறை ஒதுக்கின ஒரே நடிகர் வந்து விஜயகாந்த் சார் தான். இது இப்போ வரைக்கும் யாருமே அதை வந்து பண்ணல. அது வந்து ரசிகர்கள் மேலே அவர் வச்ச அந்த மரியாதை, அந்த பாசம் தான். இன்றைக்கி அந்த மனிதநேயம் தான். இன்றைக்கி வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு அவர் அரசியல் கடத்தில் வந்து 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு சினிமாவில் வந்து பண்ணி. அதுக்கு எல்லாத்துக்கும் மீறி இன்றைக்கி வந்து இவ்வளோ மக்கள் வந்து இன்றைக்கி வந்திருக்காங்கன்னா அதை தான் அவர் வந்து சம்பாதிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு நடிகராக எப்போவுமே விஜயகாந்த் சார் வந்து எங்கள் மனசில் ஒரு ஹீரோவாக நிற்பார். நம்ம ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதரை வந்து இன்றைக்கி தமிழகம் வந்து இழந்திருக்கு. அவரோட குடும்பத்தானருக்கும் தொண்டர்கள் சில அனைவருக்கும் என்னுடைய மாதாரங்களை தெரிவிச்சுக்கிறேன். எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் துணை நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது, அந்த படத்தில் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தது விஜயகாந்த் தான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு நடிகராக இருக்கட்டும், ஒரு வாய்ப்பு தேடக்கூடிய ஒரு நடிகராக இருக்கட்டும், ஒரு துணை நடிகராக இருக்கட்டும், அந்த மாதிரி அந்த செயலை எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி நீடிக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வந்து இப்போ புரட்சி தலைவருக்கு அப்புறம் புரட்சி கலைஞர்னா அந்த விஜயகாந்த் சார் தான். உண்மையான புரட்சி அப்படின்னா விஜயகாந்த் சார் தான். ஏன்னா வந்து நாங்கள் நடிகர் சங்கத்தில் இருந்து இயங்கிட்டு இருக்கங்காட்டி எங்களுக்கு வந்து நல்லா தெரியும் அவர் என்னென்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தது, இன்றைக்கி அதை மீட்டு கொண்டு வந்து என்னென்ன கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வந்து விஜயகாந்த் சார் தான். ஸோ அதில் வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்தப்போ நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு கூட சொல்லியிருக்கீங்க. இப்போ புதுசாக கட்டுற நடிகர் சங்கத்துக்கு வந்து விஜயகாந்த் சார் பேர் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் தொண்டர்கள் நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. இதை ஒரு நடிகராக நீங்கள் எப்படி? இல்லை, கண்டிப்பாக எங்கள் எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்குது. டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அதில் வந்து விஜயகாந்த் சாருக்கு வந்து அது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரல் பாடி வந்து முடிவெடுப்பாங்க. கண்டிப்பாக விஜயகாந்த் சாருக்கு என்ன மரியாதை பண்ணணுமோ கண்டிப்பாக வந்து தலைமை பண்ணுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது.